வணக்கம் காலை செய்தி சொல்லிக் கொடு. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்த்தவங்க தான் பாலச்சந்தர், பாலு மகேந்திரா, பாரதி ராஜா, மகேந்திரன், மணிரத்னம். இவங்க எல்லாரையும் வச்சு ஒரு ரவுண்ட் டேபிள் எதிர்பார்க்கலாமான்னு ஆனந்த் மலேசியாவிலேருந்து கேட்டிருக்காங்க. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் தினமும் ஒரு ரவுண்ட் டேபிளுக்கான புது புது யோசனைகளை நீங்கள் தொடர்ந்து தந்துக்கிட்டே இருக்கீங்க. ஏற்கனவே உங்களுடைய பல யோசனைகள் பரிசீலனை இருக்கின்றன. அதையெல்லாம் முடிச்சுட்டு உங்களுடைய யோசனைக்கு வருகிறேன். எதனால் எந்த சினிமாவிலையும் இல்லாத அளவுக்கு தமிழ் சினிமாவில் மட்டும் இவ்வளவு நெகட்டிவிட்டி இருக்குது, இதை கட்டுப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கொழும்பு நகர்லேருந்து அதியன் கேட்டிருக்காங்க. மொத்த தமிழ் சினிமா உலகத்திலும் நெகட்டிவிட்டி பரவி இருப்பதாக சொல்ல முடியாது. பெரும்பாலும் இந்த விமர்சகர்கள் மத்தியில் தான் இந்த நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்குது. இதை கட்டுப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரியல. மறுமலர்ச்சி படத்தோட பார்ட் 2 வர வாய்ப்பு இருக்கான்னு விஜய் திண்டுக்கல்ல இருந்து கேட்டிருக்காங்க. மறுமலர்ச்சி படத்துடைய பார்ட் 2 உருவாக்குறதுல பல சிக்கல்கள் இருக்கின்றன. அதனால் அப்படி ஒரு திரைப்படம் உருவாவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். ஏசி திருலோகச்சந்தர் டைரக்ஷனில் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருக்காங்களான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. ஏசி திருலோகச்சந்தர் இயக்கத்தில் வணக்கத்துக்குரிய காதலி அப்படின்ற ஒரு படத்தில் ரஜினிகாந்த் நடித்திருக்கிறார். அந்த படத்தில் அவருக்கு கதாநாயகன் நடித்தது ஸ்ரீதேவி. ராஜேந்திரகுமார் என்பவர் எழுதிய நாவலுடைய அடிப்படையிலே உருவான திரைப்படம் அது. பொதுவாக மதுரையிலேருந்து வர டேரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப சீரியஸான படம் தான் எடுக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா பாலா, அமீர் இவங்க எல்லாருமே. அண்டு கோயம்புத்தூர்லேருந்து வர டேரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஜாலியான படங்கள் தான் எடுக்கிறாங்க. உதாரணத்துக்கு சுந்தர்சி, சுந்தர்ராஜன் அவர்கள். இது தற்செயலாக நடக்குதா இல்லை மண்வாசம் சார்ந்ததான்னு பரணி தருமபுரியிலேருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற இந்த தகவலை பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஒற்றுமையாகத்தான் தெரிகிறது. ஆனால் இது தற்செயலாக நடந்த ஒன்று தான். மீசை முறுக்கு படத்தில் நடித்த ஆத்மிகா வேறு எந்த படத்திலையும் நடிக்கலையான்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. மீசை முறுக்கு படத்தை தொடர்ந்து காட்டேரி, கோடியில் ஒருவன், நரகாசுரன் போன்ற படங்களில் நடித்த ஆத்மிகா இப்போ எந்த ஒரு திரைப்படத்திலும் நடிப்பதாக தெரியல. எம்ஜிஆர், சிவாஜி ரெண்டு பேருமே இந்தி திணிப்புக்கு எதிராக போராடி இருக்காங்களா? அதை பற்றி ஏதாவது தகவல் சொல்ல முடியுமான்னு பெருந்தமிழன் பாண்டிச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. இந்திய எதிர்ப்புக்கு ஆதரவாக சிவாஜி, எம்ஜிஆர் ஆகியோர் குரல் கொடுத்த பதிவுகள் எங்கேயுமே இல்லை. லென்ஸ் நிகழ்ச்சியில் தமிழ் சினிமாவோட முதல் 500 கோடி படமாக விக்ரம் படத்தை சொல்லியிருந்தீங்க. அப்போ 2.0 படம் எவ்வளோ வசூலிச்சதுன்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. இந்த குழப்பம் நம்முடைய ரசிகர்கள் மத்தியிலே பல நாட்களாகவே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. 2.0 படத்தை பொறுத்த வரைக்கும் உலக அளவிலே மிகப்பெரிய வசூலை அந்த படம் செய்தது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்திய அளவிலே மிகப்பெரிய வசூலை செய்த முதல் திரைப்படம்னா அது விக்ரம் திரைப்படம் தான். அதற்கு பின்னாலே அந்த படத்துடைய வசூலை முறியடித்தது ஜெயிலர் 2. சமீபத்தில் விநியோகஸ்தரான திருப்பூர் சுப்பிரமணியத்திட்ட பேசிட்டு இருக்கும்போது கூட இதை பற்றி நான் அவர் கேட்டேன். அவர் ஒரு சரியான புள்ளி விவரத்தை சொன்னார். தமிழ்நாட்டில் மிக அதிகமான பங்குத்தொகையை திரையரங்கு உரிமையாளர்களுக்கு கொடுத்த முதல் படம் விக்ரம். அதை தாண்டிய வசூலை தந்த படம் ஜெயிலர். இந்த 2 படங்கள் தான் அதில் முதலிடத்தில் இருக்கின்றன அப்படின்றது தான் அவருடைய வாதம். அரவிந்த் சாமி அவர்களை சாய்வி சித்ராவில் எதிர்பார்க்கலாமான்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. அரவிந்த் சாமி ஏற்கனவே சாய்வி சித்ரா நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரப்பட்டிருக்கு. அந்த நிகழ்ச்சியை பாருங்கள். ஹாலிவுட் தரத்தில் எடுக்கப்பட்ட விவேகம் படம் எதனால் சரியாக போகலை? அந்த படம் சரியாக போயிருந்தால் இன்னும் அடுத்தடுத்து நிறைய படம் அதே மாதிரி வந்திருக்குமேனு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. விவேகம் திரைப்படம் ஹாலிவுட் தரத்தில் எடுக்கப்பட்டிருந்தாலும் அதனுடைய கதைப்போக்கு நம்முடைய ரசிகர்களை கவராததன் காரணமாகத்தான் அந்த படம் பெரிய அளவிலே வெற்றி பெறலை. திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெக்னிக்கலாக எந்த அளவுக்கு படத்தை எடுத்தாலும் அந்த படம் உங்களுடைய உள்ளுணர்வை ஏதாவது இடத்துல தொடரும். அப்போ தான் அந்த படம் வெற்றி பெறும். டிஎஸ் துரைராஜ் அவர்கள் தமிழ் படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காங்களான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. பானை பிடித்தவள் பாகியசாலி அப்படின்ற படம் டிஎஸ் துரைராஜ் நடித்து இயக்கிய திரைப்படம் தான். முன்னாள் ஹீரோக்கள் எல்லாருமே இப்போ வில்லனாக நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்வத்தில் நடிக்கிறாங்களா இல்லை வருமானத்துக்காக நடிக்கிறாங்களான்னு சங்கீதா திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. சில ஹீரோக்கள் வித்தியாசமான கதாபாத்திரங்களை நடித்து முயற்சி பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற எண்ணத்தை நடிக்கிறாங்க. சில ஹீரோக்கள் கூடுதலான சம்பளம் வருகிறது அப்படின்றதுனால வில்லன் பாத்திரத்தில் நடிக்கிறார்கள். உன்னை தேடி படத்துக்கு அப்புறம் எதனால் அஜித் சுந்தர்சி கூட்டணி திரும்பவும் சேரலன்னு பொள்ளாச்சியிலேருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. உன்னை தேடி படத்துக்கு பின்னாலே அஜித்துடன் இணைந்து சுந்தர்சி ஒரு படத்தை உருவாக்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. என்ன காரணத்தாலோ அது தொடரலை. பராசக்தி படத்தில் நடித்த ஸ்ரீலீலா அடுத்து வேற என்ன படங்களில் நடிக்கிறாங்கன்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. பராசக்தி படத்துடைய கதாநாயகியான ஸ்ரீலீலா இப்போ எந்த ஒரு தமிழ் படத்திலும் நடிப்பதாக தெரியல. காத்துவாக்கில் 2 காதல் படம் 2022 ரிலீஸ் ஆச்சு. இந்த 4 வருஷத்தில் விக்னேஷ் சிவனுக்கு எந்த படமுமே ரிலீஸ் ஆகலை. எல்ஐகே படத்துக்கு அப்புறம் அவருக்கு பட வாய்ப்பு கிடைக்குமானும் பரத்
சரத் வெண்ணந்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. 4 வருடமாக ஒரு இயக்குனர் இயக்கிய படங்கள் எதுவும் திரைக்கு வராதனால் அவருடைய படம் வெற்றி பெறாது அப்படின்னு சொல்ல முடியுமா என்ன? விக்னேஷ் சிவன் ஒரு நல்ல இயக்குனர் அப்படின்றதுனால எல்ஐகே படத்துக்கு பின்னாலே அடுத்தடுத்து படங்கள் இயக்கக்கூடிய வாய்ப்புகள் அவருக்கு நிச்சயமாக வரும். ஈகோ அப்படிங்கிற மலையாள படம் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் ஆயிருக்கு. அந்த படத்தை தனுஷ் கூட பாராட்டியிருக்காரு. நீங்கள் அந்த படத்தை பார்த்துட்டிங்களா? அந்த படத்தை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு சந்தோஷ் சேலம்லேருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற அந்த எக்கோ படத்தை நான் இன்னும் பார்க்கல. விஜய் டைரக்ஷனில் மாதவன் நடித்த அதிர்ஷ்டசாலி படம் இப்போ எந்த நிலைமையில் இருக்குது? அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு மார்த்தாண்டத்துலேருந்து ரஜித் கேட்டிருக்காங்க. விஜய் இயக்கத்திலே மாதவன் நடித்துக் கொண்டிருக்கின்ற அதிர்ஷ்டசாலி படத்துடைய படப்பிடிப்பு முடிவடைகின்ற கட்டத்திலே இருக்கிறது. இப்போ இருக்க எல்லாருமே டேரக்டராக தான் ஆசைப்படுறாங்க, ஏன் யாரும் ரைட்டராக ஆசைப்பட மாட்டேங்கிறாங்கன்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. பொதுவாக எல்லாருமே ராஜாவாகத்தானே ஆசைப்படுவாங்க, மந்திரி ஆவதற்கு யார் ஆசைப்படுவாங்க? இந்த 2026 அஜித் படம் ஏதாவது எதிர்பார்க்கலாமான்னு பொள்ளாச்சியிலேருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. இந்த ஆண்டு எந்த மாதத்தில் அஜித் படத்துடைய படப்பிடிப்பு தொடங்க இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சாதானே அந்த படம் எப்போ வெளியாகும் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போல்லாம் வேல்யூ மெட்ரிக் ஸ்டுடியோ அன்ரியல் என்ஜின் மாதிரியான டெக்னாலஜி வந்துருச்சு. இது ஃபியூச்சரில் உண்மையான லொக்கேஷனுக்கு போய் ஷூட்டிங் பண்ணுற முறையை முழுசாக அழிச்சிடுமான்னு வினித் தேவிப்பட்டினத்துலேருந்து கேட்டிருக்காங்க. என்னதான் இது போன்ற வசதிகள் வந்தாலும் உண்மையான லொக்கேஷனில் படமாக்குகின்ற அந்த அழகு இருக்க அதுக்கு இவை எதுவுமே ஈடாகாது அப்படின்றது தான் உண்மை. அதனால் அதெல்லாம் என்றைக்கும் அழிய வாய்ப்பில்லை. அடுத்து இன்று ஒரு தகவல். தமிழ் சினிமாவிலே பொன்விழா ஆண்டில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற பாக்யராஜை சமீபத்திலே சந்தித்த போது ஒரு அரிதான தகவலை என்னிடம் அவர் பகிர்ந்து கொண்டார். அவருடைய இயக்கத்திலே உருவான இந்தி படம் தான் ஆக்கரி ரஸ்தா என்ற திரைப்படம். அந்த படம் தமிழே கமல்ஹாசன் நடிக்க பாரதிராஜா இயக்கத்திலே உருவான ஒரு கைதியின் டைரி என்ற படத்தினுடைய இந்தி பதிப்பு என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அதே மாதிரி அந்த படத்தினுடைய தமிழ் பதிப்புக்கு ஒரு கிளைமாக்ஸ் இருந்ததும் ஹிந்தி படத்துக்கு வேறொரு கிளைமாக்ஸும் இருந்ததும் கூட உங்களில் பலர் அறிந்த ஒரு செய்தி தான். ஆக்கரி ரஸ்தா படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியை படமாக்கும் போது ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு ஆளானார் பாக்யராஜ். அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர், எடிட்டர், ஒளிப்பதிவாளர் ஆகிய மூவருக்குமே தமிழில் பாரதி ராஜாவுடைய இயக்கத்தில் உருவான படத்தினுடைய கிளைமாக்ஸ் இருக்குது, அது ரொம்ப பிடித்திருந்தது. ஆனால் பாரதி ராஜா இந்தி படத்துக்காக திட்டமிட்டிருந்த கிளைமாக்ஸ் இருக்குது, அது வேறு கிளைமாக்ஸ். அந்த கிளைமாக்ஸ் தான் முதல்ல தமிழுக்கு அவர் பரிந்துரைத்தார். ஒரு சில காரணங்களால் பாரதி ராஜா அந்த கிளைமாக்ஸை ஏற்றுக்காமல் கலைமணிகிட்ட ஒரு கிளைமாக்ஸ் எழுத சொல்லி அதை படமாக்கி அந்த படத்தை வெளியிட்டார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஹிந்தி படத்தினுடைய கிளைமாக்ஸ் காட்சியை படமாக்குவதற்காக பாக்யராஜ் தயாராகி கொண்டிருந்த போது அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர், எடிட்டர், ஒளிப்பதிவாளர் ஆகிய மூவரும் தமிழ் படத்தில் இடம்பெற்றிருந்த கிளைமாக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, அதையே ஹிந்தியிலும் வைத்துக்கொண்டால் என்ன என்று பாக்யராஜை கேட்டார். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா பாக்யராஜுடைய புது கிளைமாக்ஸுக்காக பல லட்சம் ரூபாய் செலவு செய்து செட்டு போட்டிருந்தார் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான பூர்ணச்சந்திரன். அப்படி படமாக்கணும்னா முன்னே நீங்கள் சொல்லியிருக்கலாமே, ஏன் இந்த செட்டெல்லாம் போட்டிங்க என்று பாக்யராஜ் அந்த தயாரிப்பாளரை கேட்டபோது, இந்த செட்டை போடுறதுக்கு பயந்துக்கிட்டு நான் அதை சொன்னேன் அப்படின்னு நீங்கள் நினச்சக்கூடாது இல்லையா. செட்டெல்லாம் போட்டேன், ஆனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த கிளைமாக்ஸ் தான் பிடிச்சிருக்கு. நீங்கள் ஓகேன்னா அந்த செட்டையும் திரும்பி போடுறேன், அதை படமாக்குங்க, ரெண்டையும் படமாக்கிட்டு அதுக்கு பின்னால் நான் முடிவெடுத்துக்கலாம் என்று பாக்யராஜிடம் சொன்னார். இப்படி ஒரு குழப்பம் அங்கே நடைபெற்று கொண்டிருந்த போது அங்கே வந்தார் அந்த படத்தினுடைய கதாநாயகனான அமிதாப் பச்சன். என்ன விஷயம், என்ன பிரச்சனை என்று அவர் கேட்டபோது, அவங்க எல்லாரும் தமிழ் படத்தினுடைய கிளைமாக்ஸ் தான் வேணுன்றாங்க. அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த திரைக்கு பின்னால் இருப்பவர்கள், நீங்கள் திரைக்கு முன்னால் இருப்பவர், உங்களுக்கும் அந்த கிளைமாக்ஸ் தான் பிடிச்சிருக்குன்னா நான் இந்த கிளைமாக்ஸ் காட்சியை படமாக்கும்போது நிச்சயமாக உங்கள் முகத்தில் அந்த நிறைவு இருக்காது. அந்த நிறைவில்லாத முகத்தோடு இந்த கிளைமாக்ஸ் காட்சியை நான் படமாக்கினா அது சரியாக வராது. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எந்த கிளைமாக்ஸ் வேணும்? தமிழில் பாரதி ராஜா படமாக்கியிருந்தார் அந்த கிளைமாக்ஸா, இல்லை புதிதாக நான் திட்டமிட்டிருக்கின்ற இந்த கிளைமாக்ஸா என்று ஒரு கேள்வியை அமிதாப் பச்சனிடம் வைத்தார் பாக்யராஜ். இந்த இடத்துல அமிதாப் பச்சன் சொன்ன பதில் இருக்க, அதுதான் ரொம்ப சூப்பரான பதில். தமிழ் படத்தினுடைய கிளைமாக்ஸை நான் பார்த்துட்டேன், எனக்கு தெரியும். ஆனால் இப்போ நீங்கள் என்னை வச்சு படமாக்க இருக்கின்ற இந்த கிளைமாக்ஸ் என்ன அப்படின்றது முழுமையாக எனக்கு தெரியாது. அது உங்கள் மனசில் தான் இருக்குது. உங்கள் மனசில் இருக்கிற கிளைமாக்ஸ் காட்சி சரியாக வராதுன்னு நான் சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும்? அதனால் இந்த காட்சியை முதல்ல படமாக்கும், அதற்கு பின்னாலே அதை பற்றி முடிவெடுத்து கொள்ளலாம் என்று அற்புதமான ஒரு யோசனையை சொல்லியிருக்கிறார் அமிதாப் பச்சன். அதற்கு பின்னால் தான் அந்த காட்சி படமாக்கப்பட்டது. அந்த கிளைமாக்ஸ் காட்சியோடு அந்த படம் எப்படிப்பட்ட வெற்றியை பெற்றது என்பது எல்லோரும் அறிந்த ஒரு செய்தி. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம்.
பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co. டூரிங் டாக்கிஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, பண்ணுவீங்க.